இதுவரையும் செஞ்சிருக்கிற பாவங்களே இவன் வயசுக்கு போகும், அதை நினைச்சு அழுதாங்க. மேற்கொண்ட புது பாவம் தேவையில்லை. அதனால இன்னுமே எனக்கு வந்து பாவம் நிகழாமல் என் ஹக்கில் கொஞ்சம் தவறே செஞ்சிடும். கண்ட்ரோல் சோசியலிட்டி இருக்குதான், அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களை வழியா வச்சுருப்பாங்க. பாவத்தை கூட விட மாட்டாங்க. அது கேட்டா அசரசரி மூலம் அது எழுதுறாங்க, அவங்களுடைய சேர்த்து. அப்ப சர்க்கார் யோசிச்சு சொன்னாங்களாம், அப்படியா நீ கேட்கிறபடி ஒண்ணு நான் பாவமே எதிர்காலத்துல நிகழாம செய்யறதால தான் இது நிக்கிற இந்த சுவர் போல ஒண்ணு ஆச்சு. சுவர் நம்ம நாட்டு பாஷையில சுவருங்கிறாங்க, சுவர் ஆட்சி போட்டுமாங்க. அவன் யோசிச்சான், ஜூல மாத்திரம் தானே, அது பெரியவர்களுக்கு மாற்றி விட்டுமாங்க யோசிச்சான். அப்ப சொன்னாங்க, ஏன் யோசிக்கிற, இந்த பாவம் நிகழக்கூடாது, இந்த சுவர் 100 வருஷம் அன்னைக்கு ஒரு பாவம் கூட செய்யும். ஆனா ஒண்ணு விளங்கி, அதே நேரத்தில் ஒரு நன்மை கூட செய்ய முடியாது. சுவர் ஆக்கி விட்டுமாங்க, இல்ல வேணா சர்க்காருக்கு போய் இருக்கிற நிலையே இருக்குது. அப்ப விளங்கி விட்டியாங்க, பாவங்கள் நிகழ்வில்லை. இந்த பாவங்களுக்கு இடையில நன்மை நிகழ்தா இல்லை. நான் உன்னை சுத்தமா கெட்டவனாக்கி விட்டுறதுன்னு சொன்னா மறுபடியும் நன்மை செய்ய நசீபு கொடுத்துருக்க மாட்டான். உங்களை கொண்டு சில நன்மைகளை நிகழ்த்தி உங்களுடைய பாவங்கள் அல்லாஹால மாற்றிக்கணும், மன்னிச்சுக்கணும். அதனால அந்த முடிவுக்கு அந்த கைசேதம் ஒன்று இருக்கு, அச்சம் பயம், அதுக்கு யகீன். அந்த துவா என்னை கொண்டு செய்யக்கூடாது. இப்போ வேணும் சொல்லுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டு ஏன் கிளப்பினா தெரியுங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்களா? ஒப்பாரு. அவங்களுடைய அழுக முடியறதுக்குள்ளால 15-16 மதியத்தாயிடும். தெரிஞ்சுங்களா? எப்படி பாவம் அதை பாவம்னு சொல்லலாமா? அதற்கு தவறு பாவம் இல்லை, தரிசுதல். அதுக்கு ஒரு அழகாங்க அவங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை குறைஞ்சிருச்சாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வயசுல அழுதாங்க? 4 வயசுல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களான்னு பார்த்துக்கிட்டு தான் பயான் ஆரம்பிப்பாங்க. ஆசிரத்தை பத்தி மஹ்ஷரை பத்தி நரகத்தை பத்தி பேசினா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு பயான் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சமயம் எங்கேயும் மறைஞ்சு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு பயானை கேட்டுட்டு காட்டு கொடுத்து போய் முழங்கால் தண்ணியில் இடிஞ்சு தண்ணி நிற்கிறாங்க. விளக்கு கொடுத்துக்கிட்டு போனாங்க. எங்க நின்று என்ன சொல்றாங்க, தண்ணியில யாரெல்லாம் நரகத்தை விட்டு என்ன உரிமை விட்டுட்டே நீ சொன்னா, நரகத்தை விட்டு என்ன விடுதலை செஞ்சுட்டேன்னு சொல்லுறது, அப்பதான் நான் ஊர் திரும்ப வந்து நிற்கிறேன். அவங்களுக்கு அப்புறம் இருக்கிற நரகம் நீங்க யாரு நான் யாருன்னு கேட்கிறேன். இதெல்லாம் முறிவு வாங்கிக்கிட்டோம், எல்லாம் கறி எல்லாம் மலைக்கூத்துக்கு போய் ஜபரத்துக்கு போய் லாகூத்துக்கு போய் அல்லா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டோம். எங்கெங்க போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சந்தோஷமா போங்க. ஒண்ணு குடும்ப எளிமைன்னு சொல்றதுப்பா, குடும்ப எளிமை கொண்டு முடுது, அது உங்களுக்கு நசீபாயம். ஒண்ணு குடும்ப இல்லா அல்லா தெரிஞ்சுக்கிறது. அதான் நீங்க எல்லாரும் என் முறிவு பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. சில முறிவு பிள்ளை நெருக்கமா இருப்பாங்க, கல்வியில தூரமா இருப்பாங்க. ஆனா காரணமான சேஷத்துக்கு அல்லாவுடைய குணம் இருக்கிறதுனால அதை காட்ட மாட்டாங்க, காட்டவே மாட்டாங்க. ஒரு முடிவு தூரமா அழிச்சு கொண்டிட்டு உட்கார்ந்து இருப்பாரு, கல்வியில ஆசைக்கா இருப்பாங்க. அப்ப சில பேர் எளிமை கொண்டு அல்லாவுக்கு ரொம்ப முடிவு இருப்பான். அல்லாவுடைய ரிலா பொருத்தம்ங்கிற வகையில் அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பானவனா இருக்கும். சில பேர் அந்த மாதிரி முடிஞ்சிருக்க மாட்டான், தூரமா கணம் என்னாலே தெரியல, முன்னேற வழியே தெரியாது, அழுது தொடர்ந்துக்கிட்டு கணம். ஆனா அல்லாவுக்கு ரொம்ப கண்டிப்பா பொருத்தத்தை. சொர்க்கத்தை விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கிளப்ப வேண்டிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்துக்குள்ளால கும்மாளம் ஓடிட்டு அல்லாவும் லைசன்ஸ் கொடுத்துட்டானுங்க. இப்ப அங்க அழுகிறதுக்கு வேலை
வேலை செய்யும். தால்யமும் கிடைச்சிக்கிட்டாங்க. ஒரு குறை தான் அவளுக்கு இருக்கு. சுவர்க்கத்துக்குள்ளால இருக்கிற அவ்வளவு இன்பங்கள் தால்யமாவும் கிடைச்சிக்கிட்டாங்க. என்னப்பா எண்ணத்துல ஒண்ணு வேணும், அது நல்லா படைச்சு கொடுத்தாங்க. கொடுத்த லைசன்ஸ் ஃப்ரீ. கொண்டு வருஷம் என்ன اسكن انت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتم. போவாங்க எல்லாம் சரி. இன்னொரு ஓடி போட்டு எங்க சரிக்கிட்டு போகாதீங்க போனாங்க. சொர்க்கத்தில் இருந்ததெல்லாம் பிடிக்கிட்டாங்க. ஆடைகள் பறந்து போயிடுச்சு. நாடு செஞ்சவங்கள்ட்ட நாங்கள் இருக்கும்போது தானாக போவாரு. அது இலைகளை பிடிச்சி தையல் போட்டு மர்மஸ்தானத்தை மறைச்சிக்கிட்டாங்க. கீழே இறக்கி விட்டாங்க. எத்தனை வருஷம் ஆகுதாங்க? சில விவாதத்தில் 300 இருக்கு, 400 இருக்கு. ஆக பல 100 வருஷம் ஆகும். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? அகில உலகம் நபிமார்கள், அவுலியாக்கள், குத்துமார்கள், பாவிகள் எல்லாரும் அழுகையை ஒரு தட்டிலையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகை ஒரு தட்டில் வச்சு ஆதமுடைய தண்ணீர் தான் கண்ணீர் தான் கணக்குன்னு தாங்க. அப்ப அவ்வளவு அழுது போயிட்டாங்க பா எல்லாத்துக்கும் சரி. இப்ப அவங்க செஞ்ச பாவம் எப்படி? அது மரத்துக்கிட்ட போனது, அன்னி மம்பளைக்கிட்ட போகல, சாராய கடைக்கு போல, சினிமா கடைக்கு போல. நாம எல்லாம் செஞ்சுக்கிட்டு நாம சுடுதை இல்லை அவ்வளோ உட்காந்துருக்கோம். முறிவுகள் ரொம்ப தப்பான கண்ணோட்டத்தில் போயிட்டு, அதுல மதராசு முறிவுகள் ரொம்ப ஆபத்தான முடிவு. தாலிம்களை கூட உதாசனம் செய்யும். ஏன்னா இந்த தாலிம் உள்ள கிடைச்சவங்க யாருக்கு ஆரோக்கிய அப்படி யோசிச்சு பாருங்க. அது மாதிரி எண்ணத்துல இல்ல அவங்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத் தெரியாது. இல்ல சொர்க்கத்துக்குள்ளால ஒரே தமாஷ், உல்லாசம், சந்தோஷம். அல்லாஹ் தெரியும். ஓஹோ இந்த நிலையா? உங்களை அழகிற நிலையை பார்க்கணும், அந்த காட்சியை பார்க்க நான் தெரியும். அதனால ஒரு சலுகைகள் இருக்குது. அதை பாவம் வந்து அல்லாவே சொல்லு, நாமும் சொல்லுவோம். நசியான்னு சொல்லலாம். நம்மளுடைய எச்சரிக்கை மறந்துட்டாங்க. அதுக்கு 300 வருஷம் ஆகுது சருகுது. நீங்க என்ன முடிவுகள் என்ன சமாதானப்படுத்திக்கிறாங்க? அவங்க நபிமார்கள், அவுலியாக்கள், அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல அழுதாங்க. நாம பாவிகள் நமக்கு என்ன பிடிக்காது. நாம தான் ரொம்ப அழுகணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த அழுதுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு படிப்பினே ஆச்சுங்களா? சரி, இருலோக ரட்சகர் என்னைக்காச்சும் பாவம் செஞ்சிருப்பாங்களா? பாவம் இருக்கு அவங்க தெரியும். முன்பின் பாவங்கள் எல்லாம் பொறுக்கப்பட்டது. அவங்க ராசிக்குள்ள எவ்வளவு அழுவாங்களாம்? ஆயிஷா நாயகம் சொல்லாங்க, யார சொல்லலாம். இந்த ஆயுதத்தை நீங்க ஏன் அழுகிறீங்க? யார சொல்ல உங்களை தான் அல்லாஹால அந்த பொறுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. இது சொல்றாங்க. அப்படி ஆயிஷா அப்படியா இருந்தா நான் அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேணாம். அப்பெல்லாம் அக்கும் அப்தம் சக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானா இருக்கணும். அப்ப இருலோக ரட்சகருடைய கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீரா. ஆனந்த கண்ணீர். அதாவது சகல சிருஷ்டிகளிலேயே என்னுடைய அந்தஸ்து அல்லா உயர்த்தினாங்க. அந்த கருணை மிக்க ரப்புக்கு நான் வேற எதைத்தான் காணிக்கையா கொடுத்தேன். ஆனந்த கண்ணீருங்கிறது ஆனந்தத்தில் அழகு. அப்போ நல்லடியார்கள் ஒரு சின்ன சின்ன ரஹமத்து பரக்கத்து கிடைச்சிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு கண்ணி கிடைச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த பாவிக்கு மரியாதையா? அப்ப நாம பாவத்திலேயே மூஞ்சி போயிருக்கிறோம். அடா பெண் செத்த ஆளுவருக்கு, பெண்காடி செத்த ஆளுகிற, பிள்ளை செத்த ஆளுகிற, அல்லாவுடைய அச்சத்தினால் ஆளுகிறார். இருலோக ரட்சகர் துவா கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அந்த அந்த என் கண்கள் அழுகை இல்லாம வறண்டு போவதை விட்டு உன்னுடைய காரமான தேவை. கல்பு ஹாஜர் இல்லாத துவா கபூலே இல்லை. மனம் இழகாத துவா கபூல், மனம் உருகாத துவா கபூல். என்ன கேட்கிற அண்ணா கிட்ட நீ அழைச்சி யார்கிட்ட கேட்கிற?
என்ன கேட்குற? நீ எந்த நிலையில இருந்து கேட்குற? கேட்க வேண்டும். கேட்கும்போது நீ நடுங்க வேணாம். எந்த வாயால கேட்குற? நீ யார்கிட்ட கேட்குற? என்ன யோசியமா நடந்திருக்கிற நீ பெருமையா கேட்கறதுக்கு என்ன கேட்ட? நீங்க கேட்க வேண்டிய முறை என்ன? கிடு நடுநடுக்கும், கல்வில திடுக்கும். சதாயிட ஹஜ் எடுத்து படிச்சுட்டாரு. ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் ஹஜ்ஜில் லப்பைக் சொல்ல மௌனிகளா சுத்திக்கிட்டே இருக்காங்க. கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, ஏன் லப்பைக் சொல்லாம இருக்க? என்னுடைய பாவங்களை நினைக்கிறேன், நான் லப்பைக்கு சொல்லித்தான் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். இருக்கா இல்லையா? அவங்க எல்லாம் யாரு? லப்பைக்குன்னா நான் ஹாஜர் ஆயிட்டேன், பாவியான அடியான வாசலுக்கு வந்துட்டேன். அல்ல ஹஜருல் அஸ்வத் யமீன் இல்லான்ட்டாங்க சர்க்கார். ஹஜருல் அஸ்வத் யார் முத்தமிட்டானோ அல்லாவுடைய வலது கையை முத்தமிட்டாங்க ஆயிடுச்சு. ஹதீஸ் இருக்குங்களா? முந்தானை அது அல்லாவுடைய முந்தானை அது காபாது இருக்குல்ல, அழைச்சி விடுதுங்களா? அது முந்தான வந்திருக்கு ஹதீஸ்ல. அதான் சாரத்தை அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அப்ப ஹாஜி அந்த ஹஜருல் அஸ்வத் முத்தமிடுவது கொண்டு அல்லாவுடைய வலது கையும் முத்தமிட்டாங்க. முல்தஸிம்ல துவா கேட்கும்போது அல்லாவுடைய முந்தானையை பிடிச்சி துவா வந்துருச்சு. இல்ல ஹக்கீகத்தை படிச்சு பாருங்க. ஹஜ்ஜி ஆனா இந்த ஆஷிகான இடங்கள்ல போனா இப்ப அல்லாவுடைய முந்தாடியை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் லப்பைக்கு சொல்லி என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், இங்கு பிறந்த பாலகனை போல என்ன நீ ஆக்கிடுறேன்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லாஹ் அந்த மாதிரி என்ன ஆக்கி விட்டுற அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும் ஹஜ்ஜி எப்படி இருக்கும்? ஹாஜியாரே இது இஷ்குடைய பாதை. அதாவது கடைசி காலம் இருக்குங்களே, இஸ்லாத்தினுடைய சடங்குகள் இருக்கும், அதனுடைய சாராம்சம் அசல் ஹக்கீகத் இருக்கு. அதனால்தான் நம்மளுடைய கதி தொழுகையில வறட்சி, துஆவுல வறட்சி, ஆமீன்ல வறட்சி. சில பேர் அதுல பைசூசி ஆகிறதுக்கு அழுவு வருதாங்க. துஆவுல ஏன் அழுகுறாரு? அது அர்த்தம் அவர் பாவம் ரொம்ப இஷ்டம் அழுகுறாரு. நாமே அழுவு இது சைத்தான் எப்படி எப்படி வழி எடுக்கிறாங்க. அவர் பாவம் செஞ்சிருப்பாரு, அழுகுறாரு. பித்து குடிப்பேன்னு உன் பாவத்துக்கு சேர்த்து அழுகுறாரு. அது எனக்கு என் அப்புக்கு தெரியும். யாருக்காக நான் அழுகிறேன், எல்லாம் அழுக வைக்கிறாங்க. நம்ம கையில நான் அழுகிறேன் நினைச்சா அடுத்த தடவை அழுகிறேன் வரவே வராது. என்ன குரானுக்கு மாத்த தௌஹீதுக்கு மாத்த நீ யாரும் அன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கான். உன்னை சிரிக்க வைக்கிறவனும் அல்லாதான், உன்னை அழுக வைக்கிறவனும். சார் ஹாஜில கலாம் நான் பேசி என்ன விஷயம், அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஆனந்த நடமாட்டம் இருந்துச்சு. அதுல ஒரு மாற்றத்தை, ஒரு காட்சியை பார்க்க தெரிய மாட்டான். எதை அஜிஸ் தவாவு இன்கித்த அழுக பதறது சுடிதுடிப்பு கிடுகிடுப்பு நடுநடுக்கம் அதை பார்க்க தெரியப்பட்டான். காமிச்சுட்டாங்க அந்த படம். 300 வருஷம் காமிச்சுட்டாங்க. பார்த்துட்டு ஆசைக்கு எப்ப இந்த காட்சியை பார்க்க தெரியக்கூடிய பார்த்துட்டு அவங்க தௌபா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டாங்க. அதனால ஆரிஃபின்கள் சொல்றாங்க, உன்னை கொண்டு பாவம் நிகழ்ந்தால் என்ன, நீ அல்லாஹ் விட்டு இறந்து வர. ரெண்டாவது, இந்த பாவங்கள் நீ எவ்வளவு அழிஞ்சு கிடந்தாலும் ஷைகுல் மஜ்லிஸ் விடாது. ஆயிரக்கணக்கான தடவை ஷைகுல் மஜ்லிஸுக்கு போய் அந்த பாவங்களை விட்டு தப்ப முடியலையே, என்னத்துக்கு போகணும்னு நீ நினைக்காத. என்ன அப்படி நீ நினைச்சா அல்லாஹ்வுக்கு ஏழாமையை கற்பித்த குற்றம் தலையில இனி அல்லாஹ்வுல ஒரு பலகீனம் இருக்கிற மாதிரி அர்த்தமாச்சு. அப்ப இந்த பாவ கடலை விட்டு என்ன கரை சேர்க்க அல்லாஹ்வுக்கே முடியாதுன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நவுது பில்லாஹி. அல்லாஹ் ஹாஜியாரே சில பேர் கோபத்தினால பாவ கடல்ல தூக்கி எறிஞ்சிடான். முங்கி சாவது. சில பேர் அதில் நீச்சடிச்சு கரை சேர்த்துட்டாங்க.
அப்போ உன்னை பாவக்கடல்ல எரியப்பட்டாலும் என்ன செய்யணும்? அல்லா கிட்ட எவ்வளவு அழுகணுமா? யாருன்னா என்ன அழுக வைக்கிறதுக்கு தானே இந்த பாவம் அழுகு. எது வரைக்கும் பாவம் நிகழுமோ அது வரைக்கும் அழுகை நிற்கணும்.